சமயத்தையும் திருக்கோயில்களையும் திருமறைகளையும் சேர்த்து அதை கொச்சைப்படுத்தி ஒரு தலைமுறைக்கே அது புரியாத வரைக்கும் பண்ணிட்டாங்க. இப்போ அதை உணர்ந்த வேதனையில் தான் ஐயா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அந்த சிவதத்துவத்தை புரிஞ்சுக்குங்க, எனக்கு எல்லா வெற்றிகளையும் கொடுத்தது தத்துவம்தான், எந்த சமயத்துலேயும் தத்துவங்கள் கிடையாது, தத்துவம் வேணும்னா எந்த நாடாக இருந்தாலும், அரபு தேசமாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீனமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இங்கே தான் வந்திருக்காங்க. இங்கே வந்து தான் ஏகருடைய தத்துவத்தை, அந்த தரிசன தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதே இங்கே தான் வந்து தெரிஞ்சிக்க முடியும். யார் இங்கே ஐம்பூதம், ஐம்பொறி, ஐம்புலன், அப்புறம் அந்த கரணம், இப்படிலாம் 36 தத்துவத்தில் எப்படி இயங்குது இந்த அண்ட பேரண்டம்னு எந்த ஒரு நூல்லையும் தெளிவாக சொல்ல. பொதுவாக சொல்லியிருப்பாங்க, அந்த கதை சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் இருக்காது. எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு தான் ஐயா உங்களுக்கு சொல்கிறேன். இது தெளிவான மெத்தட்.